மணலில் முற்றிலும் புதைந்து போனது. பின்னாளில் ஆட்சிக்கு வந்த சோழ மன்னன் ஒருவர் ரங்கநாதரின் கோயில் எங்கிருக்கிறது என்பதை தினந்தோறும் ஆற்றுப்பகுதியில் வந்து தேடலானார். அப்படி ஒரு முறை இங்கு வந்து தேடும் பொழுது ரங்கநாதர் ஆலயம் மண்ணில் புதைவதற்கு முன்பு ரங்கநாதருக்கு செய்யப்படும் பூஜைகளின் போது வேதியர்கள் ஓதிய மந்திரங்களும் அக்கோயில் வளாகத்து மரத்தில் அமர்ந்திருந்த கிளி ஒன்று நன்கு கவனித்த மந்திரங்களை மீண்டும் மீண்டும் உச்சரித்துக் கொண்டிருந்தது. அதை வைத்து புதைந்த கோயில் இருக்கும் இடத்தை அம்மன்னன் கண்டுபிடித்து மீண்டும் சீரமைத்து கட்டியதால் கிளிச்சோழன் என்ற அச்சோழ மன்னன் அழைக்கப்பட்டான். 5000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த கோயில் பல சிறப்புகளை கொண்டது. சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர பேரரசர்கள் என பல வம்சங்களால் இக்கோயில்கள் சீர் செய்யப்பட்டிருக்கிறது. 14ஆம் நூற்றாண்டில் டெல்லி சுல்தான்களால் ரங்கநாதர் கோயில் சூறையாடப்பட்டது. பரப்பளவில் இந்திய அளவில் மிகப்பெரிய கோயில், உலக அளவில் 2வது பெரிய விஷ்ணு கோயிலாக திகழ்கின்றது.